வணக்கம் ஓவியா. தமிழகத்திலேயே சேலத்திற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் 4000 ஏக்கருக்கு மேல் மாம்பழ விவசாயமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம், பழனி உள்ளிட்ட பகுதிகளில் மாம்பழ விவசாயம் அதிக அளவில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு அல்போன்சா, பங்கனப்பள்ளி, இமாம் உள்ளிட்ட உயர் ரக மாம்பழங்களும், அதேபோல் கிரேப் செந்தூரம், மல்கோவா உள்ளிட்ட நாட்டு ரக மாம்பழங்களும் விவசாயம் செய்யப்பட்டு தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களுக்கும் பல்வேறு வெளிநாடுகளுக்கும் இங்கிருந்து மாம்பழ சீசன் துவங்கியதுடன் இங்கிருந்து அனுப்பப்பட்டு வருகிறது. அதேபோல் தினந்தோறும் பல்வேறு பகுதிகளிலிருந்து வியாபாரிகளும் நத்தம் மற்றும் பழனி பகுதிகளுக்கு வருவது வழக்கம். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளான சாலார்பட்டி, கோபால்பட்டி, வத்திப்பட்டி, பரளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் செய்யப்பட்ட மாம்பழமானது கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு அதிக அளவு மாம்பழம் விவசாயமானது சிறப்பாக நடைபெற்று மாங்காய்களும் அதிக அளவு உற்பத்தியாகியுள்ளன. தற்போது மாம்பழங்களை வெளிமாநிலங்களில் குறைந்த அளவு வியாபாரிகள் கொள்முதல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் வெளிநாடுகளில் நடக்கும் போர் பதட்டம் காரணமாக இந்த வருடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து வெளிநாடுகளுக்கு எந்த வியாபாரிகளும் வாங்கி அனுப்புவதற்கு முன்வரவில்லை. இதனால் மாம்பழங்கள் தற்போது விலை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. கடந்த ஆண்டு 1 கிலோ மாம்பழங்கள் 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் விற்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் இந்த வருடம் தொடர்ந்து விலையானது தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. கடந்த 1 வார காலமாக மாம்பழங்கள் விலை சரிவானது 1 கிலோ 10 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது 5 ரூபாய்க்கு கீழ் 3 ரூபாய், 3 ரூபாய் 50 காசு என 1 கிலோ மாம்பழங்கள் விற்பனையாவதால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் விவசாயம் செய்து ஒரு வருடமாக காத்திருந்து விவசாயம் செய்த மாம்பழங்கள் தங்களது வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய கை கொடுக்கும் என்று இருந்த நிலையில் தற்போது மாம்பழங்கள் கை கொடுக்காத சூழ்நிலையில் விலை மிகவும் குறைந்த காரணத்தால் மாம்பழங்களை பறித்த விவசாயிகள் அதை குப்பைகளில் கொட்டி வருகின்றனர். இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது கடந்த ஆண்டுகளில் மாம்பழங்களிலும் மாங்காய்களிலும் மருந்துகளை தெளிப்பதாலும் இதன் காரணமாக பல்வேறு நோய் தொற்றுகள் மற்றும் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறப்படுவதாலும் மாம்பழங்களை தற்போது பொதுமக்கள் வாங்குவதை குறைத்துள்ளார்களா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. மேலும் மாம்பழ விவசாயிகளை காக்க வேண்டும் என்றால் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகள் நேரடியாக விற்பனை செய்வதற்கும் அதேபோல் மாம்பழ விவசாயம் செய்து இது போன்ற விலை குறைவு ஏற்படும் பொழுது மாம்பழ கூழ் தொழிற்சாலை நத்தம் மற்றும் பழனி உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்க வேண்டும். மேலும் மதிப்பு கூட்டு விற்பனை செய்வதற்கும் விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் உறுதுணையாக இருந்தால் விவசாயிகளை காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் விவசாயிகள் தோப்புகளை அழித்துவிட்டு தற்போது பிளாட்டுகளாக மாறி வருவது போல் மாங்காயும் ஒரு காலத்தில் கேள்விக்குறியாகும். ஆகவே விவசாயிகளை மத்திய மாநில அரசுகள் காப்பாற்ற வேண்டும் என்று தற்போது கோரிக்கை எழுகிறது. ஓவியா. தமிழ்நாட்டில் மாம்பழம் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் விளைந்த மாம்பழங்களை குப்பைகளில் கொட்டும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் குறித்தான காட்சிகளை தற்போது பார்த்தோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாட்டாயன் வழங்கிட கேட்டோம்.